ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட் சார், நிறைய தடவை இந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட லீடர்ஸும் அடிக்கடி இந்த நீட் எக்ஸாம் வேண்டாம், ஈவன் இப்போ புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற நம்ம தமிழ்நாட்டோட சிஎம்மும் இந்த நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்கிறாரு. டெல்லியில் ஜந்தர் மந்தரில் பயங்கரமாக போராட்டம் நடந்துச்சு. இதனால் நீட் எக்ஸாம் கேன்சல் ஆக வாய்ப்பு இருக்கா? 99% வாய்ப்புகள் இல்லை, 1% வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த நீட் எக்ஸாம் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க லா பாஸ் பண்ணதுனால மட்டும் இந்த நீட் எக்ஸாம் வரல. சுப்ரீம் கோர்ட்டோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த நீட் எக்ஸாம் வந்திருக்கு. திரும்பவும் சுப்ரீம் கோர்ட்டே இந்த நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்கிற வரைக்கும் இந்த நீட் எக்ஸாம் நடக்கும். டெல்லியில் நடந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம் இந்த நீட் எக்ஸாம் பேன் பண்ணணும் இல்லை கேன்சல் பண்ணணும், அதுக்காக அந்த போராட்டம் நடக்கலை. May 3, 2026 நடந்த நீட் எக்ஸாமில் பேப்பர் லீக் நடந்ததுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் அந்த நீட் எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு திரும்பவும் ரீநீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த பேப்பர் லீக்குக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் பொறுப்பேற்கணும். பொறுப்பெடுத்து அவர் பார்த்தீங்கன்னா இந்த பதவியிலேருந்து விலகணும். இதுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட மெயின் இன்டென்ஷன். நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதோ இல்லை பேன் பண்ணுறதோ அவங்களோட இன்டென்ஷன் கிடையாது. அதே மாதிரி அந்த பேப்பர் லீக்கு பொறுப்பெடுத்து சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு. நியூவாக எஜுகேஷன் மினிஸ்டரையும் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இந்த பேப்பர் லீக் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நீட் எக்ஸாம் பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் நடத்தாமல் சிபிடி மோடுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாம் பேப்பர் லீக்கில் இன்வால்வ் ஆனவங்க யாராக இருந்தாலும் அவங்கள பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தகுந்த தண்டனையை வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டார். அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் இந்த நீட் எக்ஸாம் மட்டும் இல்லை, மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் எந்த எக்ஸாம்லேயும் பேப்பர் லீக் நடந்தால் அதுக்கு பொறுப்பெடுக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கடுமையாக தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு லா பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நீட் எக்ஸாம் முறைகேடுகளை தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் அவங்க சைட்லேருந்து அந்த ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு தான் வராங்க. ஸோ தட் இந்த நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதுக்கு மேலே பேப்பர் லீக்ஸும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா இனிமேல் பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் நடக்க போகிறதுல சிபிடி மோடில் தான் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இந்த போராட்டம், இந்த அரசியல் தலைவரோட பேச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீட் எக்ஸாம் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு, 99% இல்லை. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.